வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூட வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு, மை ஸ்டைல். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டை, கிராம்பு, மசாலா, சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து, கூட வந்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 வாட்டி வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஆச்சியோட சிக்கன் குழம்பு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மசாலாலே நல்லா வேகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.